Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மன்னார் வளைகுடாவில் வீசும் சூறைக்காற்றின் காரணமாக தனுஷ்கோடியில் கொந்தளிப்புடன் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. ஆக்ரோஷமாக எழும் அலைகள் முன்பு ஆபத்தான முறையில் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அங்கு அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்களா? சுற்றுலா பயணிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கும் எச்சரிக்கை என்ன? விரிவான விவரங்கள். நிச்சயமாக மன்னார் வளைகுடா கடற்பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையோடு இருப்பதோடு தங்களது படகுகளையும் பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்குமாறு ஏற்கனவே மீன்வளத்துறை அதிகாரிகள் சார்பில் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதே போல இந்த பகுதியில் ஒட்டிய கடற்பகுதியில் அதிகமாக காற்று வீசக்கூடும். அதன் காரணமாக கடல் அலைகள் ஆக்ரோஷமாக இருக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த பகுதியில் பாதுகாப்போடும் மிக கவனமாகவும் இருக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் ராமேஸ்வரத்தை அடுத்த தனுஷ்கோடி மற்றும் அரிச்சல் முனை உள்ளிட்ட பகுதிகளில் 10 மீட்டர் அளவிற்கு அந்த பகுதியில் உள்ள கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழும்பி காணப்படுகிறது. தனுஷ்கோடியிலிருந்து அந்த அரிச்சல் முனை பகுதிக்கு செல்லக்கூடிய சாலையின் இருபுறத்திலும் கடலின் அலையின் ஆக்ரோஷம் காரணமாக சாலை பகுதிகளில் அந்த கடல் அலையின் நீரானது எழும்பி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதிக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமின்றி இந்தியா முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் வருவதால் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் அங்கு இருந்து புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்வது மட்டுமல்லாது கடலில் விதிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கையை மீறி அந்த கடலில் குளித்து வருகின்றனர். இதன் காரணமாக கடலோர பகுதியில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போலீசார் அவ்வப்போது அங்கு செல்லக்கூடிய பொதுமக்களிடையே இங்கு நிற்க வேண்டாம் என கூறி அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். ஆனால் அவருடைய அறிவுறுத்தலையும் மீறி அந்த பகுதியில் பொதுமக்கள் இறங்கி புகைப்படம் எடுப்பது மற்றும் குளியல் இடுவது போன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டு வருவது அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.